இந்த கதையோட ஆரம்பத்தில் செக் மாஸ்டருக்கு வந்து இவன் நடத்துகிற சூழ்ச்சி வந்து தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் டேரெக்டாக அவங்க இடத்த போயிடறான். இந்த மாதிரி எங்களோட செக்டை வந்து முழுகடிக்கலான்ட்டு பாட்டுக்கிறியாடா, ஏற்கனவே உங்களுக்கு வந்து முழுகு போகிற ஒரு தருவாயில் இருக்கும்போது எங்களையும் சேர்த்து உள்ளுக்கலான்ட்டு பாட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இருங்க பிரதர், ஏன் வந்து இவ்வளோ கோவப்பட்டுருக்கீங்க, கோவப்படாமல் எப்படா இருக்க முடியும், நீ வந்து மாஸ்டர் லீக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிவிட்டு எங்களை வந்து ஒரு ஷீல்டாக யூஸ் பண்ணலான்ட்டு பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கவலைப்பட வேண்டாம், நீங்கள் வந்து எப்படி நிற்கலினாலும் உங்களோட செட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பாக என் பக்கம் நிற்பாங்க, அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க செட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாமே வந்து அவங்களோட ஆண்களை வந்து லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படியே மாறி மாறி அவங்களும் இவங்களும் வந்து மாறி மாறி லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ இவனால் போய் வந்து இந்த மாதிரி இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுது. ஏன்னா அப்படி சொன்னான்னா அவனோட டிஸ்பல்ஸோட ஹார்ட்டில் வந்து இவனுக்கு வந்து ஒரு இவனை பற்றி ஒரு ஹேட்ரட் வந்து ஃபார்ம் ஆகும். ஏன்னா அவங்க லவ் பண்ணுற ஒரு பொண்ணு இருக்கிற ஒரு செக்ட்டு இந்த மாதிரி எல்லாம் அமைஞ்சு வரப்போ ஒரு சமயத்தில் வந்து இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவங்க செக் டிஸ்பல்ஸ் யாருமே வந்து இவனை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு இவன் வந்து ரொம்ப கன்னிங்காக மூவ் மேக் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அது மட்டும் இல்லாமல் அங்கே பாரு உன்னோட சீனியர் டிஸ்பிள் இருக்கால, அவளுமே வந்து என்னோடய பிரதரை வந்து லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போது அவன் வந்து வந்துட்டு இந்த மாதிரி இங்கே பாருங்க மாஸ்டர், நான் வந்து என்னோடய ட்ரூ லவ் வந்து பார்த்துருக்கேன், இதெல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, இதெல்லாமே வந்து மாஸ்டர் ஒரு எதிர்பாராத நிகழ்வு மாதிரி இருக்குது, ஆனால் எல்லாமே வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருக்க. அவன் வந்துட்டு சரி இதை பற்றி அப்புறமேல் பேசலாம், எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நானும் என்ஜாய் பண்ண சொல்லி போட்டு அவன் வந்து அங்கேருந்து 2 பெண்களை தூக்கி கொண்டு போயிடுவான். அதே மாதிரி ஹீரோ வந்து அவனோட டிஸ்பிள் வந்து ரொம்ப கவலைக்கிடமாக வந்து இருப்பான். அதனால் ஹீரோ வந்து இந்த மாதிரி எப்படியாவது வந்து அவனுக்கு ஃபஸ்ட்டு ஏதாவது மெடிக்கல் வந்து நம்ம இது பண்ணால் அதுக்கான மூலிகைகள் வந்து மவுண்டெயின்ஸில் தான் கிடைக்கும், அது வந்து ரொம்ப டீப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து இப்போ மவுண்டெயின்ஸுக்கு வந்து மூலிகை எடுக்க வந்து போயிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து ரொம்ப தூரம் போகணும். ஆனால் நைட்டுக்கு மட்டும் எங்கேயாவது சேஃபான ஒரு பிளேஸில் வந்து தங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வீடே இருக்காங்க. ஸோ ஹீரோ வந்து போய் கதவு தட்டுறாரு. உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பொண்ணு தான் இருப்பாள். அவங்க எல்லாருமே வந்து கல்டிவேட்டர்ஸ் மாதிரி. அவள் வந்து ஹீரோ எழுதின புக்கை தான் வந்து பார்த்துட்ருப்பாள். அதில் இருக்கிற காதல் வரிகள் வந்து அவளோட மனம் வந்து ரொம்ப ஈர்க்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்காட்டி அவள் வந்து அந்த புக்கை படிச்சுட்ருக்கா. அப்போது இப்போ எல்லாமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவளுக்கு அப்புறம் சண்டி ஒருத்தி இருப்பாள். அப்போ கதவு தட்டுற சத்தம் போது யார் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது ஹீரோ வந்து இந்த மாதிரி நான் ஒரு நாள் மட்டும் இன்றைக்கி நைட்டு மட்டும் இங்கே தங்கிட்டு காலையில் நேரமாக போயிடுறேங்க, ரொம்ப இருட்டிருச்சு, இங்கே சேஃபான பிளேஸ் இருக்கலான்னு பார்த்தா இங்கே ஒரு வீடு இருந்தது, அதனால தான் ஒரு நாள் மட்டும் தங்குறதுக்கு மட்டும் நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ கேட்டிருக்கேன். அப்புறம் சொன்னது இந்த மாதிரி ஒரு மோட்டல் தான், அவன் தான் வந்து இந்த மாதிரி ஒரு நைட்டு மட்டும் இங்கே தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி மோட்டல் வந்து டீப்பஸ்ட்டான மவுண்டெயினில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம். ஆனால் எப்படி வந்து இவ்வளோ தில்லா வந்து வந்திருக்கான்னு தெரியல. பரவாயில்ல அவனை உள்ளே கூப்பிட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து உள்ளே வருவார். உள்ளே வந்தோடனே வந்து அந்த பெண்ணோட அழகில் வந்து ஹீரோ வந்து மயங்கிடுறாரு. மயங்கி வந்து ஹீரோவோட காதல் கவிதையை வந்து வர்ணிக்கிறார். அப்படி வர்ணிக்கும் போது வந்து அவளுக்கு வந்து அந்த விஷயம் வந்து பிடிச்சி போயிடுது. ஏய் நீ உள்ளவா, இவ்வளோக்கான ரூம் வந்து நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து இந்த மாதிரி அழகான பொருட்களையோ அழகான விஷயங்களையோ பார்த்தா என்னோடய வாய் வந்து தன்னையே அறியாமல் வந்து இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் சொல்லிடுது, நீங்களும் பெருசாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லேடி இருந்துட்டு, இந்த மாதிரி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் வந்து தப்பாலாம் நினைக்கல, உங்களை மாதிரி ஒரு மோட்டல் கட்டிருந்து இந்த மாதிரி ஒரு போயம் வந்து வரும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவன் சொல்லிடுவா. அதுக்கப்புறம் ஹீரோக்குனே வந்து ஒரு இடத்த வந்து ஒதுக்கி கொடுத்துட்றாங்க. ஹீரோ வந்து அவர் பிடிச்சிட்டு வந்து அந்த முயல் எடுத்து போட்டு வெட்டி சமைச்சு சாப்பிட்டு இருக்கும் ஒரு சமயத்தில் வந்து ஹீரோ வந்து அவங்களோட மாடர்ன் வேர்ல்டு படி சமைக்கும் போது லைட்டாக டெண்டராக லைட்டாக ஹனியெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது அந்த அரோமா வந்து நல்லா இருக்குது. அது கூடவே வந்து ஹீரோ வந்து ஒயினும் மேக் பண்ணி வச்சிருப்பார். ஸோ ரெண்டாத்தையுமே வந்து குடிச்சிட்டு அந்த மூன் லைட்டில் வந்து ஹீரோ வந்து அதையுமே பற்றி கவிதையாக பாடிட்டு இருக்கா. அப்போ வந்து இந்த பொண்ணு வந்து வந்துடுவா. இந்த மாதிரி உங்களை மாதிரி மோட்டலுக்கு வந்து இவ்வளோ நல்லா வந்து கவிதையை மேக் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக வந்து அது எல்லாத்துக்குமே வருமானு தெரியல, ஆனால் எனக்கு நல்லாவே வரும், இந்தாங்க சாப்பிடுங்க லேடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அப்பர் சனி வந்துட்டு இது பார்க்குறக்கு ஏதோ க்ரீஸில் முக்கிய எடுத்த மாதிரி இருக்குது, இது எப்படி நல்லாவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு பரவாயில்ல நீங்கள் வந்து இவ்வளோ இதை பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் கேட்குறீங்கோசரம் நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவள் வந்து சாப்பிடுவாள். சாப்பிடும்போது வந்துட்டு இது உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அப்பர் சனியுமே வந்து இந்த மாதிரி சாப்பிட்டு பார்க்குறேன், அது ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருக்க. இப்போ இந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்க, உங்களுக்கு மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் எல்லாம் கற்றுக்கிட்டு வச்சுக்கிறதானே அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோமே சொல்லிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் பிடிச்சிருக்கு, அப்போ ஏன் வந்து என்னை பார்க்க மாட்டேறீங்க, ஆக்சுவலாக வந்து நீ என்னோட ஒரு விஷயமே கிடையாது, நான் எப்படி வந்து எனக்கு சொந்தமில்லாத வந்து ஒன்று பார்க்கணுன்னு வந்து தோணும், அது வந்து தப்பு, எப்பவுமே வந்து நமக்கு சம்மந்தமே இல்லாதவங்க வந்து ஜஸ்ட்டு பார்க்கலாம், ஆனால் அதுக்கோசரம் அவங்களே பார்த்துக்கிட்டே எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அவள் வந்து ஹீரோ சொல்கிற விஷயத்தில் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறா. இந்த மாடல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லி போட்டு அவன் நினச்சிட்டுப்பா. அவன் வந்து ஒரு கல்டிவேட்டர்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு புக்ஸ் படிக்கிற மாதிரி ஏதாவது பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக வந்து எனக்கு புக்ஸ் படிக்கிற மாதிரி பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ அவர் வந்துட்டு சரி நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு வந்து சாரி அப்படின்னு சொல்லி போட்டு வந்து போயிட்டு இருக்கும்போது, அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த மாதிரி நீ மட்டும் புக்ஸ் படிக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம இன்னுமே வந்து நல்லா கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக வந்து பழகிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் சொல்லிகிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் காலை விடிந்ததும் ஹீரோ பொட்டி கிட்டியெல்லாம் சாதி போட்டு அங்கேருந்து எந்திரிச்சு கிளம்பிடுவார். கிளம்புனோடனே இந்த அப்பர் சன்னி வந்துட்டு இந்த மாதிரி உங்களோட புக்கை வந்து அவரோட ரூமில் பார்த்தா அவர் வந்து இந்த உங்களோட புக்கை தூக்கிட்டு போய் அவர் ரூமில் வச்சு படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னே சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லி போட்டு தான் அவன் நினச்சிட்டு இருப்பான். அவளுக்கு வந்து இந்த புக் எடுத்ததெல்லாம் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா 2 புக்குமே வந்து ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன எனக்கு ஒன்றுமே புரியல, அவர் வந்து புக்ஸ் படிக்க மாட்டேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, தெரியல அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சரி அது புக் எடுத்து பத்திரமா போய் அடுத்த தடவை அவர் வரும்போது எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து அடச்சா என்னோடய புக்கை வந்து மறந்துட்டு அங்கேயே விட்டு தொலைச்சிட்டு வந்துட்டுனா என்னடா என்னோட நேரம் அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து அந்த மவுண்டெயின்குள்ளே வந்து போயிட்டு இருப்பார். அப்படி காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது அந்த மேட்மேன்ஸ் வந்து அந்த அறையில் வந்து ட்ராப் ஆகிருப்பாங்களா, அவங்க தான் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோமே வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வராதிங்க மாஸ்டர்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு வந்து ஒன்றுமே கேட்க மாட்டேன். ஹீரோ வந்து பக்கத்தடி வருவார். அப்படி வரும்போது அவர் வந்து அந்த அறைக்கிட்ட வந்து போயிடுவார். போனதுக்கப்புறம் வராதிங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அது எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிட்டு வருவார். அது எதுவுமே வந்து ஹீரோ மேலே ஒர்க் ஆக மாட்டேன். இவன் வந்துட்டு இது என்ன மாதிரி ஒரு கல்டிவேஷன் லெவல்ன்ட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மாஸ்டர் அலி ஆக்சுவலாக நான் வந்து நாங்கள் இங்கே சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த வயசான கிளப்பொல்டுக்கு இதெல்லாம் தேவையாக காட்டுக்குள்ளே வந்து போட்டு சரி வெளியில் போங்கடா போய் ஒரு நல்ல சேஃபாக இடத்துல போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி போட்டுருக்கும்போது, இல்லை எங்களால் வந்து வெளியில் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி உன் கையை கொடுறா நான் எடுத்து விட்றேன், அந்த மாதிரி ஏதாவது குழியில் சிக்கியிருப்பானு போல அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போ அவனுக்கு வந்து ஹீரோ வந்து இந்த மாதிரி எடுத்து விடுவார். இவங்களுக்கு என்ன சந்தேகமாக்குதுன்னா, இந்த மாதிரி அவர் இக்னோர் பண்ணுறாரு வாஸ்துவம் தான், என்னையுமே வந்து இக்னோர் பண்ணுற மாதிரி வந்து ஒரு விஷயங்கள் வந்து இருக்குதா, உண்மையிலேயே வந்து ஹீரோ வந்து ஒரு இன்வென்சிபிளான ஒரு கல்டிவேஷன் லெவலில் வந்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து அது எல்லாத்தையும் வந்து வெளியில் கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த பெருசு வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு வந்து அடிபட்டுருக்கும். அதுக்கப்புறம் இதை பற்றி ஏதாவது நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி அவரே வந்து நம்மளுக்கு வெளியில் விட்டதே வந்து பெரிய ஒரு விஷயம், அதுக்கு மேலே அவர் ஏன்டா போய் டிஸ்டர்ப் பண்ணுற, இதை வந்து காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இது கொஞ்சம் பிட் சீரியஸான ஒரு விஷயந்தான். ஆனால் பரவாயில்ல, அந்தளவுக்கு ஒன்றும் சீரியஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து ஒரு மூலிகை எடுத்து கசக்கி அதை வந்து அவன் நெஞ்சில் வைக்கும்போது அவனோட டெண்டைன் வந்து க்ரஷ் ஆகிருக்கும் அந்த அட்டாக்கில். அது வந்து மறுபடியும் ரீக்ரியேட் ஆகுது, அவனோட கல்டிவேஷன் பேத்தெல்லாம் ஓப்பன் ஆகிடுது. என்னோடய டெண்டைன் வந்து திரும்ப வந்து ரீக்ரியேட் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதுக்கான பலனை வந்து நான் எப்படி உங்களுக்கு வந்து செலுத்த போகிறேன்னே எனக்கு தெரில மாஸ்டர்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ ஒன்று பண்ணு, என்னோடய வீடு இருக்குதுல்ல, அதாவது மாஸ்டர் ஹால் இருக்குல்ல, அந்த ஜிம்முக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் இடம் இருக்குது, அங்கே வந்து விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது, நீ ஏன் வந்து அங்கே விவசாயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படின்னா சரி மாஸ்டர்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்கள்ட்ட வந்துட்டு இதான் நமக்கு கிடச்ச ஒரு நல்ல வாய்ப்பு, அவன் ஒட்டிட்டு போகிற மாதிரியே நம்மளும் ஒட்டிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி டீப்பான ஒரு அந்த மவுண்டனுக்கு போய் மூலிகை எடுத்து என்னோடய டிஸ்பிளை க்யூர் பண்ணுறதுக்கு வந்து போயிட்டுருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நானுமே வந்து உங்கள் கூட சேர்ந்துக்கலாமா மாஸ்டர்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போயிடுவார். ஏன்னா ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மாதிரி இவனுக்கு வந்து இந்த மலையவே வந்து இங்கேயே வந்து சிக்கிட்டானு சின்ன குழியில், இவனுக்கு போய் நான் மலைக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே ஏதாவது மாட்டினா இவனுக்கு நான் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கணும், இதெல்லாம் தேவையில்லாத டென்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து அந்த இடத்துல போயிட்டுருக்கேன். அவனுக்கு எல்லாருமே வந்து ஹீரோ வந்து ஏதோ ஒரு காரணத்தில் வந்து இத்தனை இடத்துல வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி போட்டு அவனுக்கு ஹீரோ வந்து பெருமை நினச்சிட்டு இருக்கேன். இப்போ இதோடைய வந்து இந்த பாட்டு முடியுது கிஸ். எனக்கு வந்து புரியுது, இது கொஞ்சம் 8 நிமிஷத்து வீடியோ தான். இனிமேல் என்னால் வந்து ஒரு 10 நிமிட்ஸ் அப்படி மேக் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் வந்து என்னால் டெய்லி மேக் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் ஓவர்லோட் ஆகிட்டு இருக்குது கிஸ். ஏன்னா வேலைக்கும் போய்ட்டு வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ண முடியல. பட் டெய்லியுமே வந்து வீடியோஸ் போட்டுருவேன், ஒரு 10 நிமிட்ஸ்க்குள்ளே வந்து போட்டுருவேன். கவலைப்படாதீங்க, எல்லாமே வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு தான், எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்த ஒரு ஆதரவுனால தான் வந்து 4K வந்து ரீச் பண்ணோம். ஓகே கிஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஒரு 3 மந்த்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கும். பட் டெய்லியுமே வந்து வரும், 10 நிமிட்ஸ் வீடியோ வந்து வரும், கவலைப்பட வேண்டாம். நான் டெய்லியுமே வந்து அப்லோடு பண்ணுறேன். நான் வந்து லாங் வீடியோ போட்டால் வந்து சில நாள் வந்து டிலே ஆகுது, 2 நாள் 3 நாள் 4 நாளில் டிலே ஆகுது. அதனால் வந்து என்னால் வந்து விட்டு போயிட்டு இருக்க முடியல. நம்மளோட சேனலுமே வந்து இன்னும் க்ரோவாக இருக்கும், டெய்லி வீடியோஸ் போட்டோம்னா க்ரோ ஆகும். ஸோ நான் ஒரு 10 நிமிட்ஸ்க்குள்ளே வந்து போகிறக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே கிஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. வெல் கிஸ், பாய் கிஸ், நெக்ஸ்ட் பால் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.